ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் அனுஷா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி மண் சட்டி முருங்கைக்காய் குழம்பு பார்க்கலாமா? தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, தேவையான அளவு நம்ம முருங்கைக்காய் வச்சுக்கலாம். மண் சட்டியில் பெருஞ்சீரகம், சின்ன சீரகம், கடுகெல்லாம் போட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதங்க விடலாம். வதங்க விட்ட கையோட பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அடிக்கடி மண் சட்டியில் தான் குழம்புலாம் வைக்கிறது, பொரியல் பண்ணுறதெல்லாம் மண் சட்டியில் பண்ணுவோம். தேவையான அளவு முருங்கைக்காய் எடுத்து நல்லா கழுவிட்டு போட்டுக்கோங்க. இது நம்ம வீட்டிலையே இருந்த முருங்கைக்காய் நம்ம மரத்தில் பறிச்சது. நல்லா முருங்கைக்காவை போட்டுக்கிட்டோம். போட்ட கையோடு நம்ம எவ்வளோ தேவையான அளவு உப்போ அந்த தேவையான அளவு உப்பை போட்டுக்கோங்க. உப்பை போட்டால் தான் நம்ம முருங்கைக்காயோடைய அந்த உப்பு சாரும் அப்போ தான் நல்லா இருக்கும். கடைசியில் உப்பு போடாமல் முருங்கைக்காயோட உப்பு போட்டு வதக்குனிங்கன்னா உப்பு நல்லா இருக்கும் முருங்கைக்காய். நல்லா வதக்கிட்டு செட் பண்ணியாச்சு. செட் பண்ணோன்னா நல்லா எண்ணெயிலே அந்த முருங்கைக்காய் நல்லா வேகும். ஒவ்வொருத்தவங்க வெங்காயம் தக்காளி சேர்த்து போட்டு வதக்குவாங்க. நாங்கள் முருங்கைக்காய் போட்டதுக்கு அப்புறம் தான் தக்காளி போட்டு வதக்குவோம். அப்போ நல்லா நல்லா மசியும். அதுவும் இல்லாமல் நம்ம தேவையான அளவு மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதை நல்லா வதக்கிக்கலாம். இப்படி தான் நாங்கள் சிலோன் மண் சட்டி முருங்கைக்காய் குழம்பு நாங்கள் எங்கள் மரப்படி நாங்கள் இப்படி தான் செய்வோம். இதெல்லாம் எண்ணெயிலே அப்படியே தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது. எண்ணெயிலே நல்லா நம்ம வதங்க விடணும். எந்த அளவுக்கு எண்ணெயில் வதங்க விடுறோமோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா அந்த முருங்கைக்காய் குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டாச்சு. கிண்டி விட்டுட்டு நம்ம நல்லா வேக விடுவோம். இப்போ நல்லா வேகணும். எண்ணெயிலே பிரிஞ்சு வர நம்ம மூடியாச்சு. அப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணுறாங்க. கருவேப்பிலை ஆட் பண்ணி திருப்பியும் ஒரு தடவை வதக்கி விட்டுக்கிட்டு தேவையான அளவு மிளகாத்தூள். நாங்கள் எப்போவுமே வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ ஒரு சில பேர் வெறும் மிளகாய் தனியாக அரைப்பாங்க. மீதி சின்ன சீரகம், பெருஞ்சீரகம் அந்த இதெல்லாம் போட்டு மல்லி எல்லாம் போட்டு தனியாக அரைப்பாங்க. நாங்கள் அப்படி அரைக்க மாட்டோம். ஒன்றா அரைச்சிடுவோம். அரைச்சா தான் ஒரு அரோமா ஸ்மெல் சூப்பராக இருக்கும். இப்போ தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க விடுறாங்க. இப்போ நல்லா கொதிக்குது. இப்போ கொதித்த கையோட ஒரு தடவை கிண்டி விடுறாங்க. கிண்டி விட்டுட்டு உப்பெல்லாம் எவ்வளோ ஓகேவா அப்படின்னு செக் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் தான் தேங்காய் பால், கெட்டி தேங்காய் பால் தேங்காய் நல்லா அரைச்சிட்டு இதோட ஊற்றுறோம். எங்களோட ஸ்பெஷலே தேங்காய் பால், தேங்காய் அரைச்சி ஊற்றுறது தான். தேவையான அளவு தேங்காய் பாலை ஊற்றிட்டோமா, ஊற்றிட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு அகைன் உப்பு மிளகாத்தூள் போதுமானு ஒரு தடவை நாங்கள் செக் பண்ணிப்போம். திருப்பியும் ஒரு கருவேப்பிலை போட்டுக்கிட்டாங்க. நம்மளோட குழம்பு ரெடி. இது நம்ம அக்கா பையனுக்கு தான் போட்டு அம்மா கொடுக்குறாங்க. எப்படி இருக்குன்னு அவர் சாப்பிட்டு நல்லா இருக்குன்னாரு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.